ஒருவர் பொய் சொல்கிறார் என்பதை மூளை எப்படி கண்டுபிடிக்கிறது? வெல்கம் பேக். கிளாரிட்டி இஸ் கீ. பவுல் எக்மன் முகப்பாவைகள் மற்றும் உணர்ச்சிகள் குறித்து உலக புகழ்பெற்ற உளவியலாளர். அவர் கண்டுபிடித்த முக்கிய விஷயங்கள். சில நேரங்களில் உண்மை உணர்ச்சிகள் ஒரு வினாடிக்கு குறைவாக முகத்தில் தோன்றி மறைந்துவிடலாம். இவற்றை மைக்ரோ எக்ஸ்பிரஷன் என்று அழைக்கிறார். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். கண்களை தவிர்ப்பது பொய்யா? அவசியமில்லை. பலர் வெட்கம், பதற்றம் அல்லது பயம் காரணமாக கண்களை தவிர்க்கலாம். கண்களை தவிர்ப்பது என்பது ஒருவரை பார்த்து பேசும் பொழுது அவர்கள் கண்களை பார்த்து பேசாமல் தயக்கம் காட்டுவது கண்களை தவிர்ப்பது என்பதாகும். அதிகமாக விளக்கம் கொடுப்பது. சிலர் பொய் சொல்லும்போது தேவையற்ற அளவுக்கு அதிகமாக விவரங்களை சொல்ல முயற்சிக்கலாம். ஒருவர் பொய் சொல்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? முதலில் ஒரு முக்கியமான உண்மை. பொய் சொல்பவர்களை 100% துல்லியமாக கண்டுபிடிக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் சிக்னல் கிடையாது. இதை பல சைக்காலஜிஸ்ட் வலியுறுத்துகிறார்கள். சயின்டிஸ்ட் பவுல் எக்மன் 1960-70களில் உலகின் பல நாடுகளில் மனிதர்களின் முகப்பாவைகளை ஆய்வு செய்தார். அவர் கண்டுபிடித்தது மகிழ்ச்சி, பயம், கோபம், சோகம் போன்ற சில அடிப்படை உணர்ச்சிகளை உலகம் முழுவதும் ஒரே மாதிரியாக வெளிப்படுத்துகின்றன. இதிலிருந்து மைக்ரோ எக்ஸ்பிரஷன் என்ற கருத்து பிரபலமானது. மைக்ரோ எக்ஸ்பிரஷன் என்றால் என்ன? ஒரு நொடிக்கு குறைவாக முகத்தில் தோன்றி மறையும் உணர்ச்சி. உதாரணம், ஒருவர் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு முகத்தில் பயம் அல்லது பதற்றம் தெரிந்தால் அது கவனிக்க வேண்டிய ஒரு சிக்னல். காக்னிட்டிவ் லோட் தியரி. பொய் சொல்வது உண்மை சொல்வதை விட கடினம். ஏன்? உண்மையை நினைவில் இருந்து சொல்ல வேண்டும், ஆனால் பொய்யை உருவாக்க வேண்டும். நினைவில் வைத்திருக்க வேண்டும், அடுத்த கேள்விகளுக்கு பொருந்துமாறு சொல்ல வேண்டும். இதனால் மூளைக்கு அதிக வேலை. சில ரிசர்ச் பேஸ்டில் க்ளூஸ் இருக்குது. ஸ்டோரி மாறிக்கொண்டே இருக்கும்போது உண்மையான சம்பவத்தில் சிறிய டீட்டெயில்ஸ் மாறலாம், ஆனால் முக்கிய கதை மாறாது. பொய்யின் முக்கிய தகவல்கள் மாற ஆரம்பிக்கலாம். டிலே. சில கேள்விகளுக்கு பதில் சொல்லும் முன் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது ஏனெனில் மூளை பதிலை உருவாக்குகிறது. இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். பல ஆய்வுகளில் பொய் சொல்பவர்களிடம் நடந்ததை தலைகீழாக சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். உண்மை சொல்பவர்கள் சிரமப்பட்டாலும் சொல்ல முடிந்தது. பொய் சொல்பவர்கள் அதிகமாக சிக்கினர், ஏனெனில் அவர்கள் உண்மையான நினைவை ரீகால் செய்யவில்லை, கதையை உருவாக்கியிருந்தார்கள். பிக்கஸ்ட் மித். கண்களை பார்க்காமல் பேசினால் பொய் சொல்கிறார். இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. பல நேரங்களில் வெட்கம், பயம், பதற்றம் காரணமாக கண் தொடர்பை தவிர்க்கலாம். ஒருவர் பொய் சொல்கிறார் என்பதை ஒரு சைகையை வைத்து முடிவு செய்ய முடியாது. ஆனால் வார்த்தைகள், முகபாவனைகள், கதையின் கன்சிஸ்டன்சி மற்றும் நடத்தை ஆகியவற்றை சேர்த்து பார்த்தால் சில முக்கியமான குறிப்புகளை கண்டுபிடிக்கலாம். அதனால்தான் உளவியலாளர்கள் ஒரு சிக்னலை அல்ல முழு பேட்டர்னை கவனிக்கிறார்கள். சைக்காலஜிஸ்ட் பவுல் எக்மனின் ரிசர்ச்சின்படி சில நேரங்களில் மனிதர்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், மைக்ரோ எக்ஸ்பிரஷன் தோன்றி மறைகின்றன. ஒரு பொய் சொல்லும்போது காக்னிட்டிவ் லோட், அதாவது மூளையின் சிந்தனை சுமை அதிகரிக்கலாம். ஒரே ஒரு சிக்னலை வைத்து முடிவு செய்யக்கூடாது, முழு பேட்டர்னை கவனிக்க வேண்டும். ஒருவர் பொய் சொல்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? ஒருவர் பொய் சொல்கிறார் என்பதை 100% துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுமா? நம்மில் பலர் ஒருவர் கண்களை நேராக பார்த்து பேசினால் அவர் பொய் சொல்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? உண்மையில் ஒருவரின் கண்களை மட்டும் வைத்து அவர் பொய் சொல்கிறார் என்று முடிவு செய்ய முடியாது. இந்த விஷயத்தை பற்றி உலக புகழ்பெற்ற உளவியலாளர் பவுல் எக்மன் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தார். அவர் மனிதர்களின் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அதாவது முகப்பாவனைகள் ஆய்வு செய்தார். அப்போது அவர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனித்தார். ஒரு மனிதர் தனது உணர்ச்சிகளை மறைக்க முயற்சி செய்தால்
சில நேரங்களில் அந்த உணர்ச்சி ஒரு நொடிக்கு குறைவாக முகத்தில் தோன்றி மறைந்து விடுகின்றன. இதைத்தான் மைக்ரோ எக்ஸ்பிரஷன் என்று அழைக்கிறார். உதாரணத்திற்கு, ஒருவர் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் அவர் முகத்தில் ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு பயம் அல்லது பதற்றம் தெரிந்தால் அது கவனிக்க வேண்டிய ஒரு சிக்னலாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. மைக்ரோ எக்ஸ்பிரஷன் வந்தால் அவர் பொய் சொல்கிறார் என்று அர்த்தமில்லை. அவர் பதட்டமாக இருக்கலாம், பயந்திருக்கலாம் அல்லது மன அழுத்தத்தில் இருக்கலாம். அதாவது விஞ்ஞானிகள் ஒரு சிக்னலை வைத்து மட்டும் முடிவு எடுக்க மாட்டார்கள். இப்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்ப்போம். பொய் சொல்வது உண்மை சொல்வதை விட மூளைக்கு அதிக வேலை. இதற்கு காக்னிட்டிவ் லோட் என்று பெயர். அதாவது ஒருவர் உண்மை பேசும்போது அவர் நினைவில் உள்ள விஷயத்தை மட்டும் சொல்கிறார். ஆனால் பொய் பேசும்போது அவர் ஒரு கதையை உருவாக்க வேண்டும், அதை நினைவில் வைத்திருக்க வேண்டும், அடுத்த கேள்விகளுக்கு அதே கதையை தொடரவும் வேண்டும். இதனால் மூளை அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால்தான் சில நேரங்களில் பொய் சொல்பவர்கள் பதில் சொல்ல சிறிய நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். சில தேவையில்லா அளவுக்கு அதிக விவரங்களை சொல்லும் ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் அவர் தங்களை நம்ப வைக்க முயற்சி செய்கிறார்கள். இப்போது ஒரு கேள்வி: ஒருவர் கண்களை பார்க்காமல் பேசினால் அவர் பொய் சொல்கிறாரா? பதில் இல்லை. இது உலகம் முழுவதும் இருக்கும் மிகப்பெரிய தவறான நம்பிக்கைகளில் ஒன்று. பலர் வெட்கம், பயம், பதற்றம் அல்லது தன்னம்பிக்கை குறைவு காரணமாக கண் தொடர்பை தவிர்க்கலாம். அதனால் ஐ கான்டாக்ட் மட்டும் பார்த்து யாரையும் பொய்யர் என்று முடிவு செய்யக்கூடாது. பல ஆய்வுகளில் காட்டுவது என்னவென்றால், சாதாரண மனிதர்கள் பொய் சொல்பவர்களை கண்டுபிடிப்பதில் அவ்வளவு திறமையானவர்கள் இல்லை. உண்மையில் பல நேரங்களில் நாம் தவறாக முடிவு செய்து விடுகிறோம். அதனால்தான் உளவியலாளர்கள் ஒரு மனிதரை மதிப்பிடும்போது ஒரு செயலை மட்டும் பார்ப்பதில்லை, அவரது வார்த்தைகள், நடத்தை, முகபாவனைகள் மற்றும் கதையின் கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சி தன்மை ஆகிய அனைத்தையும் சேர்த்து கவனிக்கிறார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன என்றால், ஒருவர் ஒரு முறை தடுமாறி பேசினால் என்பதற்காக, கண்களை பார்க்கவில்லை என்பதற்காகவும் அல்லது பதட்டமாக இருந்தார் என்பதற்காகவும் அவரை பொய்யர் என்று முடிவு செய்யக்கூடாது. ஏனென்றால் மனிதர்களின் நடத்தை மிகவும் சிக்கலானது. அதனால் ஒரு சிக்னலை அல்லது முழு பேட்டர்னையும் கவனியுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மக்களை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மேலும் இதுபோன்ற சைக்காலஜி மற்றும் ஹியூமன் பிஹேவியர் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.